திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி வழியாக இந்த பாரம்பரியங்கள் என்கிற தொடர் அநேகருக்குள்ளே பெரிய ஒரு மாற்றத்தை, விழிப்புணர்வை உண்டாக்கியிருக்கு. மாற்றம்ன்றது நமக்கு தேவை இல்லையா? இல்லை, எல்லா விஷயங்களும் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? நாம் கூட இல்லை அந்த காலத்தில் நான் அப்படியே இருந்துட்டு போனே விடு அப்படின்னு நிறைய நேரங்களில் சத்தியத்தை கூட எதிர்த்து நான் மாற மாட்டேன்னு சொல்லி ஜனங்க பேசுகிறாங்க. மாற்றம் ரொம்ப அவசியம், தேவை. தவறானவைகளை நம்ம மாற்றிக்கொண்டு தான் ஆகணும். சத்தியத்துக்கு விரோதமானவைகளை நம்ம விட்டு மனம் திரும்பி தான் ஆகணும். இதை நாம் உணர்ந்து கொள்ள முதலாவது நான் சத்தியத்தின்படி நடப்பேன் தீர்மானம் இருக்குமானா எதை வேணாலும் நம்ம மாற்றிக்கொள்ளலாம். சரி, இப்பொழுது இந்த பாரம்பரியங்கள் தொடர் வழியாக கேட்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா உபவாசம் அப்படின்றது இன்னைக்கு அவங்கவுங்க வித்தியாசமாக அவர் இந்த டைட்டில் போட்டு உபவாசம்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோமே, இவங்க வேறு டைட்டில் போட்டு உபவாசம் சொல்கிறது இல்லையா? மிகப்பெரிய அளவில் பிரபலமாக்கி இந்த உபவாசம் என்பதையே ஒரு பிரயோஜனமான யுக்தியாக இன்னைக்கு கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப லாபமான ஒரு விஷயமான மாதிரி இந்த உபவாசம் என்பது இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிகள் மாறிடுச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம்தான் இது. புதிய ஏற்பாட்டின்படியாக உபவாசம் என்பது என்ன, இதை நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நாம் ஏமாற்றப்படாதபடிக்கு அல்லது நாம் சரியானதை செய்யும்படிக்க ஒரு தெளிவை பெற்றுக்கொள்ள முடியும் இல்லைங்களா? செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே. கிறிஸ்தவ விழிப்புணர்வை தூண்டக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் மென், அதாவது மனிதர்களுடைய பாரம்பரியம் என்ற தலைப்பில் நாம் நற்செய்தியை கேட்டு வருகிறோம். இதை கேட்கிற மக்கள் மிகவும் ஆச்சரியப்படுறாங்க, சிலர் வெறுத்து போகிறாங்க, பலர் வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கிறதா என்று திரும்பி பார்க்க ஆரம்பித்திருக்கிறாங்க. காரணம், கடந்த 2000 ஆண்டுகளாக இந்த புதிய ஏற்பாட்டின்படி நடக்க வேண்டிய கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு மதமாக மாறி சகல விதமான விக்கிர ஆராதனைகளையும், தவறான பழக்க வழக்கங்களையும், துன்மார்க்கமான உபதேசங்களையும், கள்ள தீர்க்க தரிசனங்களையும், கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கு எதிரான கருத்துகளையும் உடைய மார்க்கமாக, மதமாக இது மாறி வந்ததை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை உபவாச கூட்டங்கள். தொலைக்காட்சியில் தினமும் கேட்குறோம். அந்த மாதிரி செய்கிற ஆட்கள்லாம் ஒரு பத்திரிகை வச்சுருப்பாங்க. அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா பெரிய விளம்பரங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட பெரிய நகரத்தில் போஸ்ட் அடித்து ஒட்டுறாங்க. அதுவும் இந்த உபவாச கூட்டங்களை எப்போ வைக்கிறாங்கன்னா அமாவாசை அன்னைக்கு வைக்கிறாங்க. நமக்கு தெரியும், விக்கிர ஆராதனைக்காரர்கள் அமாவாசையை இருளின் நாள் என்றும், அந்தகாரத்தின் நாள் என்றும், பிசாசின் நாள் என்றும், சூனியக்காரர்களும் மாயம் மந்திரம் செய்கிறவர்களும் பயன்படுத்துகிற நாள் என்று நமக்கு தெரியும். இந்த கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவினர், இந்த பெந்தேகோஸ்து அமைப்பினர், இந்த உபவாச கூட்டங்களை விழாக்கள் என்று அழைக்கிறாங்க. இந்த உபவாச கூட்டங்களை அமாவாசை நாட்களில் நடத்துகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துக்கும் மூளைச்சலவை செய்யப்பட்ட நிலைக்கும் இந்த வியாபாரிகள் சென்று விட்டாங்க. இதை ஒரு தொழிலாகவும் நடத்துகிறாங்க. நண்பர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்திற்கு எல்லா மதங்களிலும் இந்த மாதிரி உபவாசம், அதாவது உண்ணா நோன்பு என்றது ஒன்று இருக்குது. எல்லா மதத்துலேயும் இருக்குது. நம்ம நாட்டில் பிரபலமான மதம் இந்து மதம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொழுது மட்டும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. வேறு இஸ்லாமில் பார்த்திங்கன்னா அவர்களும் கூட இரு பொழுது என்று சொல்லி காலையிலிருந்து மாலை வரைக்கும் சாப்பிடாமல் இரவிலே எல்லாவற்றையும் சாப்பிடுவாங்க. ஆக எல்லா மதங்களிலும் இந்த உபவாசம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் உபவாசம் என்பது என்ன, அது எதற்காக வைக்கப்பட்டது, அதனால் என்ன லாபம், அதை எப்பொழுது நாம் செய்யலாம், இந்த மாதிரி தகவல்களை வேத வசனத்தை கொண்டு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போது உபவாசம் என்ற பேரில் உபவாசம் இருக்கிற ஆள் அவர் சாப்பிடாத அந்த உணவை, அந்த பாலை, அந்த எந்த பொருளையும் அதை ஒரு ஏழைக்கு கொடுப்பாரானால்
அவர் உபவாசமாக இருந்து தன் வயிற்றை காய போட்டதுக்கு அது அடையாளமாக இருக்கும். ஆனால் உபவாசமாக இருக்கிற ஆள் தன்னுடைய உணவை வீட்டிலே வைத்து அடுத்த வேளையில் அல்லது உபவாசம் முடிந்த உடனே 2 கட்டாக கட்டி அளவுக்கு மீறி சாப்பிட்டு அவரே கொழுத்து போவாரானால் அவருடைய உபவாசத்துக்குரிய அன்றைய உணவு அவர் கையில் தான் இருக்குது. உண்மையிலேயே உபவாசம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 69வது அதிகாரம் 10வது வசனம், என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். அதாவது ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன். அப்போ ஒரு தனி மனிதனுடைய ஆத்துமாவில் பாவம் வந்து விட்டால் அந்த பாவத்திற்காக மனம் திரும்புகிறான், அவன் அழுகிறான் அதற்காக. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் உபவாசம் தனி மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. அப்படி உபவாசம் இருக்கும்போது அதே சங்கீதம் 69:11 வசனம் பாருங்கள், இரட்டை என் உடுப்பாக்கினேன். அதாவது நல்ல உடைகளை அணிந்து கொண்டு உபவாசமாக இருக்க முடியாது. ஒரு கேவலமான நிலைக்கு நம்மை தாழ்த்த வேண்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ மார்க்கம் 33வது வருஷம் எருசலேம் நகரத்தில் 3000 அங்கத்தினர்களோடு தொடங்கப்பட்டது. ஆனால் இதை நான் சொல்கிறத எழுதி வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மார்க்கம் துவங்கி ஏறக்குறைய 1000 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி சபைகளில் உபவாசத்தை ஒரு குடும்ப அளவில், ஒரு மாநில அளவில், ஒரு தேச அளவில் அல்லது உலகளாவிய அளவில் திருச்சபை எப்பொழுதும் செய்தது கிடையாது. இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 998வது வருஷம், கவனிங்கள், AD 998, அப்பொழுது கத்தோலிக்கம் என்ன செய்தது? உபவாசத்தை ஒரு கட்டாயமாக ஏற்படுத்தியது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் உபவாசமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய துக்க காலத்தை, அதாவது லென்ட் டேஸ் என்று சொல்கிறாங்க இல்லையா, அப்பொழுது 40 நாட்கள் இறைச்சி உண்ணாமலும் குடும்ப உறவில் ஈடுபடாமலும் அவர்கள் உபவாசமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இஸ்லாமை நீங்கள் கவனித்தால் அவர்கள் கூட 1 மாதம் உபவாசமாக இருப்பார்கள் ரமலான் மாதத்தில். ஆனால் இரவில் அவர்கள் எதை வேண்டுமானாலும் சாப்பிடலாம், குடும்ப உறவுகளை அவர்கள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் வேத வசனத்தின்படி பார்க்கிற உபவாசங்கள் அது ஆத்துமாவிலே ஆரம்பித்து சரீரத்தை ஒடுக்கிறதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு உபவாசத்தை தான் செய்வதாக இருந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆத்துமாவை வாடுவதற்காகவும் புலம்பி அழுவதற்காகவும் அவன் மேற்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு சிறிய தேசம் நினிவே என்ற ஒரு பட்டணம், அந்த பட்டணம் முழுவதும் உபவாசமாக இருந்ததாக ஒரு சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் 1074வது பக்கம், யோனா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 4-5 வசனங்கள் கவனிங்க. யோனா நகரத்திலே பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, கவனிங்கள், பேனாந்த அடிக்கோடிடுங்கள், உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டு உடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக, கவனிங்கள், நினிவேயில் எங்கும் மனுஷருக்கும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். உபவாசனம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? இங்கே அரசன் தொடங்கி சாதாரண மனிதன் வரைக்கும் சாம்பலில் உட்கார்ந்து, அவனுடைய வீட்டில் இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் கூட புல்லை மேயாமலும் தண்ணீரை குடியாமலும். இது எப்படி இருக்குங்க? இந்த மாதிரி உபவாசத்தை எங்கேயாவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி உபவாசத்தை குறித்து இன்றைக்கி பேசுகிறார்களா? இன்றைக்கி இந்த உபவாசம் என்பது மத வியாபாரிகள், மத எதிரிகள், மத துரோகிகள், பரிசுத்த ஆவியை விற்கிறவர்கள், அபிஷேகத்தின் பெயரால் பொய் சொல்கிறவர்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மார்க்கத்தில் உள்ள இந்த 3வது பிரிவினர் இதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க.
அதாவது கத்தோலிக்கர்கள் புராட்டஸ்டன்ட் சபையில் உள்ள மக்களை இழுப்பதற்காக, பெரும்பாலும் இந்த பெந்தகோஸ்து சபையில் இருக்கிற மக்களை எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கத்தோலிக்கம் அல்லது புராட்டஸ்டன்ட் சபையில் உள்ள மக்களை தான் இந்த பக்கம் தள்ளிட்டாங்க. இவங்க இப்படி இழுப்பதற்கு சுலபமான ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது இந்த உபவாச கூட்டம். இந்த உபவாச கூட்டத்தில் அவங்க என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க, எதை ஒடுக்குனாங்க, எந்த ஆத்மாவை அவங்க வாட செய்தாங்க, அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். இந்த உபவாச கூட்டங்களை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரே காலை 9லேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் உபவாசம். ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லாருமே காலை 9லேருந்து 1 மணி வரைக்கும் சாப்பிட்றது கிடையாது. ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாரும் காலை 9லேருந்து 1 மணி வரைக்கும் சாப்பிட்றதில்ல. இது சாதாரணமாக எல்லாருடைய வீடுகளில் எல்லாரும் செய்கிற ஒரு காரியம் தான். அப்போது ஒரு கிறிஸ்தவ காலை 9லேருந்து 1 மணி வரைக்கும் சாப்பிடலன்னு சொல்கிற ஒரு விஷயம், இன் பிட்வீன் த மீல்ஸ், ஒரு உபவாசமாக இருக்கிறதாக எப்படி நீங்கள் என்றீங்கன்னு எனக்கு புரியல. அதை விட கேவலம், இந்த உபவாச கூட்டத்துக்கு போகிறவங்க 2 வகையான மக்கள். ஒன்று பரம ஏழைகள், ஒன்று அறியாதவர்கள். இன்னொன்று இவ்விதமான மத சடங்காச்சாரங்களில் ஊறி போனவங்க. ஒரு பெரிய அறையில் உபவாச கூட்டம் என்று கூடிவிட்டு ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வந்து அங்கே இறைச்சியை போட்டு பிரியாணி கிண்டுவதையும், அந்த வாசனையிலே முகந்து கொண்டு இந்த கூட்டம் எப்போ முடியும், எப்போ நம்ம சாப்பிடுவோம் என்ற கவலையோட மனநிலையோட அந்த மக்கள் அங்கே இருக்கிறதையும் நான் சொல்கிறது உங்களுக்கு கேலியாக இருக்கக்கூடாது. இதுதானே உண்மை. பிரியமானவர்களே, இது உபவாசமா? இந்த உபவாசத்தால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? இந்த உபவாச கூட்டத்துக்கு போனவர்கள் எதை விட்டார்கள், எதை இழந்தார்கள், எதை குறித்து திருந்தினார்கள்? இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆக கத்தோலிக்கம் சுமார் 1000 வருடங்களுக்கு முன்பு கத்தோலிக்கத்தின் வழியாகத்தான் இந்த லெந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உபவாச முறைமைகளையும், வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் உபவாசிக்க வேண்டும் என்ற முறைமையும் அவங்க தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. இது கத்தோலிக்க சட்ட புத்தகத்தில் இருக்கிறது. அவங்க கிட்டேருந்து கடன் வாங்கின விஷயந்தான் இதெல்லாம். இன்றைக்கி லெந்து நாட்கள் என்று சொல்லக்கூடிய புதிய ஏற்பாட்டில் இல்லாத ஒரு கருத்தை புராட்டஸ்டன்ட் சமயத்தினர் செய்ய ஆரம்பித்தாங்க. காரணம், அவங்க கத்தோலிக்கத்திலிருந்து வெளியே வந்த ஆட்கள். ஆனால் பெந்தெகோஸ்தே மக்களை இன்றைக்கி லெந்து நாட்கள் என்று பேசுகிறார்களே, அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கண்ணை குத்தவில்லையா? அல்லது அவர்களுடைய கண்ணை திறந்து அப்படிப்பட்ட ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டு இல்லை என்பதை காட்டவில்லையா? இந்த குருட்டானுதனமான நிலைமைக்கு யார் காரணம்? இதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஏசாயா தீர்க்க தரிசனம் பக்கம் பழைய ஏற்பாட்டில் 864 3வது வசனம் பாருங்கள். தாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, கவனிங்கள், பேனா இருந்தால் அடிக்கோட்டிடுங்கள். நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இப்போது உபவாசமாக இருக்கும்போது சாயங்காலம் 6லேருந்து அடுத்த நாள் காலையில் 6 வரைக்கும் எல்லாத்தையும் சாப்பிடலாமா? மதம் இப்படி தான் இருக்குது இன்றைக்கி. கடவுளுக்கு என்ன சொல்கிறான் மனுஷன்? ஒரு பொழுது இருக்கிறேன், இரு பொழுது இருக்கிறேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இதுவோ உபவாசம்? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் உபவாசிக்கும் நாளில் உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். இது உபவாசம் இல்லை. அடுத்தது பாருங்க, இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தினுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கிற பண்ணும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இன்னைக்கு மனுஷன் உபவாசம் எதுக்கு எடுக்கிறான்னா, எதிரியை எப்படி வீழ்த்துவது, அவனை எப்படி சாய்ப்பது, குடும்பத்தை எப்படி பிரிப்பது, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும்ல, அந்த நோக்கம் இந்த மாதிரி இருக்கு. எவ்வளோ தவறான காரியம் பார்த்தீங்களா? உபவாசத்தை போய் திருவிழாவும் விழாவும் அழைக்கிறவங்க எப்பேற்பட்ட பரிசுத்தாவினுடைய துரோகிங்களாக இருப்பாங்க. உபவாச கூட்டம்னு நோட்டீஸ் அடிக்கிற ஆள் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னு யோசித்து பாருங்க. உபவாசம் என்பது எப்படி இருக்கணுமா? ஏசாயா 58வது அதிகாரம் 5வது வசனம், மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும்
தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுகிறாய்? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நிறுக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரங்கள் கொடுப்பதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஐயா, இதை நான் சொல்ல, உங்கள் கையில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறார். இன்னைக்கு பெந்தேகோஸ்து அமைப்புகள் உபவாசத்தை ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள். அந்த உபவாசத்தை அந்த போதகர்மார்கள் அந்த சபைக்கு திணித்து அங்குள்ள மக்களுக்கு அதை கொடுத்து, ஆனால் அவர்களோ தங்களுடைய தனி அறைகளிலே தீனி பண்டாரங்களாக இருக்கிறார்கள். இயேசுநாதர் உபவாசம் இருந்தார், ஆனால் அவர் தண்ணியும் குடிக்கல, சாப்பிடவும் செய்யலை. ஆனால் இன்றைக்கி கூட பாருங்கள், நாட்டில் நிறைய பேர் உபவாசமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மத விஷயத்தில் மட்டும் இல்லை, அரசியலில் கூட நீங்கள் பாருங்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்து 3 மணி நேரம் உண்ணா நோன்பு இருக்கிறாங்க ரோட்டில். கொஞ்ச நாளைக்கு முன்னால் டெல்லியில் ஒரு ஆள் 11 நாள் உபவாசமாக இருந்தார். அந்த லோக்பால்ன்ற ஒரு காரியத்திற்காக அவர் சாப்பிடலையான்னு நான் கேட்குறேன். அவர் என்ன சாப்பிட்டார் உலகத்துக்கே தெரியும், அவரோடு இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போது நீராகாரமாக வாட்டரி ஃபுட், தண்ணீர் உணவை உட்கொள்ளுவது உபவாசம் இல்லை. வாயை திறக்காமல் வாயை மூடிக்கிட்டு ஆத்துமாவை ஒடுக்கி தரையில் படுத்து இருந்தால் 11 நாளைக்கு அந்த ஆளால் எழுந்து நின்று பேச முடியாது. நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, 11 நாள் ஆயும் அவர் எவ்வளோ குதித்து எழுந்து நின்று பேசினார்னு நம்ம பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், மருத்துவமனையில் 1 மாதம் சாப்பிடாத ஆள்லாம் இருக்கான், 2 மாதம் சாப்பிடாத ஆள்லாம் இருக்கான். காரணம், அவனுக்கு ஊசி வழியாகவே எல்லா உணவும் அதுக்கு வேண்டிய சக்தியும் ஏற்றப்படுது. இதுவா உபவாசம்? நான் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு இந்த உபவாச கொள்கையை அறிவித்தவர்கள் யார்? இதனுடைய மூலம் எங்கிருந்து வந்தது? உபவாசம் என்று ஒன்று இருந்தால் அது உங்கள் ஆத்துமாவை ஒடுக்க வேண்டியதாகவும், நீங்கள் ஒடுக்கிற காலத்தில் உங்களுடைய ஆகாரத்தை ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியதாகவும், நீங்கள் நன்மை செய்து தீமையை அனுபவிக்கிறவர்களாய் அல்லவா இருக்க வேண்டும். அவனை ஒழித்து கட்டவும் இவளை ஒழித்து கட்டவும் குடும்பத்தை பிரிக்கவும் கலகங்களை செய்யவும் நீங்கள் விரும்பின காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணுவதற்காகவும் தேவனுக்கு சித்தமில்லாதவைகளை உங்கள் வாழ்க்கையில் சித்தமாக மாற்றிக்கொள்ளவும் உபவாச கூட்டங்கள் என்று சொல்லி மனிதர்களை சுரண்டி காணிக்கைகளை எடுத்து தங்கள் சொந்த கட்டடங்களை கட்டி தங்களுடைய கல்லாக்களை பெரிதாக மாற்றுகிறார். நண்பர்களை, இதை குறித்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்கள். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, இரவும் பகலும். இரவும் பகலும் சேர்ந்தால் தான் 24 மணி நேரம். அப்போது இயேசுநாதருடைய உபவாசம் ஒரு பொழுது போன்றது அல்ல. அதாவது காலைல ஆரம்பித்து சாயங்காலத்தில் வரைக்கும் முடிகிற மாதிரி ஒரு உபவாசம் இல்லை. இயேசுநாதருடைய உபவாசம் பைபிளில் பேசப்பட்டிருக்க எந்த ஒரு இடத்திலும் அது முழுமையான ஒன்றாக இருந்திருக்கு. இயேசுநாதர் உபவாசத்தை குறித்து என்ன சொல்கிறார்? மத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனம் கவனிங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது கவனிங்கள், மாயக்காரரைப் போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்படின்னா உபவாசம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் தெரிந்த ஒரு விஷயமா இருக்க வேண்டும். அதுக்காக மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் தான் உபவாசமாக இருக்கிறத பெரிய மேளம் தட்டி கொட்டி பெரிய பத்திரிகைகளில் விளம்பரம் தந்து நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தவறு. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாக இருந்தும்
40 நாள் இரவும் பகலும் உபவாசித்தார். அது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. நம்பாள் இருக்கார் பாருங்க, சென்னை பட்டணத்திலும் மதுரையிலும் கோயம்புத்தூரிலும் பெரிய நட்சத்திரங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? வருஷத்துக்கு ஒரு முறை அதே மாதிரி 40 நாள் நாங்கள் உபவாசமாக இருக்கிறோன்றாங்க. ஒரு பெரிய போதகர் என்கிட்ட சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் 20 தடவைக்கு மேலே உபவாசமாக அந்த மாதிரி இருந்திருக்கேன். ஏசுனார் ஒரே ஒரு முறை தான் 40 நாள் இருந்தார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர்கள் வஞ்சனையும் பொய்யும் நிறைந்த வார்த்தைகளை அவர்களை நம்புகிற மக்களுக்காக இதை சொல்கிறாங்க. அதாவது இவர் ஒரு பெரிய தெய்வ பிறவி மாதிரி. நான் கேட்கிறேன், உண்மையிலேயே உபவாசமாக இருக்கிற ஆள் வயிறு ஒட்டி போனவரால் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த பெரிய போதர்கள்லாம் அவங்க வயிறை பார்த்தீங்கன்னா 44 சைஸ் பானை மாதிரி இருக்குது. யாராவது ஒல்லியாக இருக்காங்களா பார்த்தீங்களா? நண்பர்களே, நான் இதை கேலிக்காக சொல்லலை, இது உண்மைதானே. உபவாசமாக இருக்கிற மக்கள் எப்படி கொழுத்தவர்களாக இருக்க முடியும்? இதை எண்ணி பார்க்கணும். ஆகவே இவைகள் எல்லாவற்றிலும் நாம் கற்று உணர்ந்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 11-12 வசனங்கள். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கவனிங்கள், 12ஆம் வசனம் அடிக்கோடிடுங்கள். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாதியத்தில் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஒரு பரிசேயனுடைய ஜெபத்தில் அவன் என்ன சொல்கிறான்? வாரத்துக்கு 2 தடவை நான் உபவாசிக்கிறேன்னு சொன்னான். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த அன்றைய யூதர்கள் பழைய ஏற்பாட்டை விட்டு அவர்கள் விலகி போன, அதாவது பேக்ஸ்லைடடான மக்கள். அவர்களுடைய வாழ்க்கை பாரம்பரியங்களிலே விழுந்து விட்டது. நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கை கொள்ளாமல் மனித வழக்கங்களை அவர்கள் கை கொண்டாங்க. ஆகவே அவர்கள் தங்கள் உதடுகளினால் கர்த்தரிடத்தில் சேர்ந்து அவர்களுடைய இருதயத்தில் தேவனுக்கு தூரமாக இருந்தாங்க. அவங்க வைக்கிற ஆணித்தரமான அந்த சாட்டை அடி என்னன்னு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க? 2 தரம் நாங்கள் வாரத்துக்கு உபவாசிக்கிறோம், சம்பாதிக்கிற எல்லா சம்பாதியத்திலும் நான் தசம்பாகம் கொடுக்குறேன். அதை பாருங்கள், தூரத்தில் ஒருத்தன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான் பாருங்கள், அந்த பாவியான மனுஷன், அவனை மாதிரி நான் கிடையாது அப்படின்னு சொன்னான். சரி, இந்த 2 தடவை உபவாசிக்கிற இந்த ஆளை, தசம்பாகம் கொடுக்குறேன்னு பெருமையாக பேசின இந்த ஆளை இயேசு எப்படி சொல்கிறாருன்னு கவனிங்க. 14ஆம் வசனம். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இயேசுநாதர் என்ன சொல்கிறாரு? அங்கே தூரமாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தானே பாவி, அவன் தான் நீதிமானாக்கப்பட்டான். 2 தரம் உபவாசிக்கிறேன், தசம்பாகம் எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னாலே தாழ்த்தப்பட்டான். அவன் நீதிமானாக இல்லை, பாவியாகவே இன்னும் இருக்கிறான். அப்போ உபவாசன்ற பேரில் மனம் திரும்பாமல், சத்தியத்தின்படி நடக்காமல், கிறிஸ்துவுக்கென்று வாழாமல், பரிசுத்தாவின்படி ஜீவிக்காமல், இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படாமல், தனக்கென்றும் தன் குடும்பத்துக்கென்றும் இன்றைய வாழ்க்கைக்கென்றும் வாழக்கூடிய இந்த மனித இனம் எவ்வளவுதான் உபவாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவள் சொல்லி கொண்டாலும் அவர்கள் அநீதி உள்ளவர்களாய்த்தான் இருக்கிறார்கள். உங்கள் மனசாட்சியை சீர்படுத்தி கொள்ளத்தக்கதாக உங்களை நான் ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உண்மையான உபவாசம் எது என்று ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் நாங்கள் படித்தோம். ஆம் தகப்பனே, எங்களுடைய ஆத்துமாவை நாங்கள் வாட செய்து ஆண்டவரே கதறி அழுது உம்முண்டை சேரத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்திரலும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதில் உபவாசத்தை பற்றிய ஒரு சிறப்பான செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். இந்த நாளிலே உபவாசம் எப்படி இருக்கிறது? தேவனிடத்தில் மனம் திரும்பி, பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க இந்த உபவாசம் பயன்பட வேண்டும். ஆனால் இன்றைய உபவாசம் சடங்காக மாறி ஒரு மனித பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சிலர் பெருமைக்காக உபவாசம் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையான உபவாசம் நம்மை தேவனிடத்தில் மனம் திரும்ப செய்கிறதாக இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள், பயன்பெறுங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள்.
இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட உபவாசம் எப்படி இருக்க வேண்டும்? கேள்வி எழுதிக் கொள்ளுங்கள், சிந்தித்து சரியான பதிலை எழுதுங்கள். புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட உபவாசம் எப்படி இருக்க வேண்டும்? பதில் எழுதும் பொழுது முழுமையான முகவரியை குறிப்பிடுங்கள். குறிப்பாக பின்கோடு எழுத தவறாதிருங்கள். நிறைய பரிசுகள் திரும்பி வந்து விடுகிறது, முகவரி சரியில்லை, பின்கோடு சரியில்லை என்று. ஆக தயவுசெய்து முகவரியை முழுமையாக குறிப்பிடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரிமானலே, நீங்கள் கூடி வருகிற சபையில் பிரசங்க பீடங்கள், அதாவது ஃபுல்பீட்ஸ் தேவைப்படுமானால், கர்த்தருடைய பந்தி பாத்திரங்கள் மற்றும் காணிக்கை பைகள் தேவைப்படுமானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். பின்வரும் முகவரியிலே தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொண்டால் அது உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.